கரூரில் 31 பேருக்கு அரசு பணி வழங்கியதை ரத்து செய்த உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். கரூர் அரசு பணி விவகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. என்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டது? நீதிபதிகளின் கருத்துக்கள் என்ன? முழு விவரங்கள். வணக்கம். கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி பலியானவர்கள் குடும்பத்தைச் சேர்ந்த 31 பேருக்கு வழங்கிய அரசு வேலையை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவை பிறப்பித்தது. இந்த உத்தரவை எதிர்த்து தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவானது உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணையாக எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது தமிழ்நாடு அரசு தரப்பில் அரசின் முடிவுகளில் நீதிமன்றம் எப்படி தலையிட முடியும் என்ற ஒரு கேள்வியை முன்வைத்தார்கள். இதற்கு பதிலளித்த நீதிபதிகள், கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி பலியானவர்கள் குடும்பத்தைச் சேர்ந்த 31 பேருக்கு அரசு வேலை வழங்கக்கூடாது என்று மனு தாக்கல் செய்த மனுதாரர் யார் என்ற ஒரு கேள்வியை வைத்தார்கள். பலியான குடும்பத்தில் யாரும் இல்லாத பட்சத்தில் அவர்களுக்கு வேலை வழங்கக்கூடாதா என்ற ஒரு கேள்வியும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் முன்வைத்தார்கள். இதையடுத்து கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி பலியானவர்கள் குடும்பத்தைச் சேர்ந்த 31 பேருக்கு வழங்கிய அரசு வேலையை ரத்து செய்ததை எதிர்த்து தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த இந்த மேல்முறையீடு மனுவிற்கு பதிலளிக்க எதிர்மனுதாரர்களுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் பிறப்பித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. கரூரில் நெரிசலில் சிக்கி பலியான குடும்பத்தைச் சேர்ந்த 31 பேருக்கு வழங்கிய இந்த அரசு வேலையை ரத்து செய்த உயர்நீதிமன்ற மதுரை அமர்வின் இந்த உத்தரவுக்கு தற்போது உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டது. மேலும் அவர்கள் தாக்கல் செய்த இந்த மனுவிற்கு பதிலளிக்கவும் அவர்களுக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி. கரூரில் 31 பேருக்கு அரசு பணி வழங்கியதை ரத்து செய்த உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். கரூர் அரசு பணி விவகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. என்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டது? நீதிபதிகளின் கருத்துக்கள் என்ன? முழு விவரங்கள். வணக்கம். கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி பலியானவர்கள் குடும்பத்தைச் சேர்ந்த 31 பேருக்கு வழங்கிய அரசு வேலையை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவை பிறப்பித்தது. இந்த உத்தரவை எதிர்த்து தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவானது உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணையாக எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது தமிழ்நாடு அரசு தரப்பில் அரசின் முடிவுகளில் நீதிமன்றம் எப்படி தலையிட முடியும் என்ற ஒரு கேள்வியை முன்வைத்தார்கள். இதற்கு பதிலளித்த நீதிபதிகள், கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி பலியானவர்கள் குடும்பத்தைச் சேர்ந்த 31 பேருக்கு அரசு வேலை வழங்கக்கூடாது என்று மனு தாக்கல் செய்த மனுதாரர் யார் என்ற ஒரு கேள்வியை வைத்தார்கள். பலியான குடும்பத்தில் யாரும் இல்லாத பட்சத்தில் அவர்களுக்கு வேலை வழங்கக்கூடாதா என்ற ஒரு கேள்வியும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் முன்வைத்தார்கள். இதையடுத்து கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி பலியானவர்கள் குடும்பத்தைச் சேர்ந்த 31 பேருக்கு வழங்கிய அரசு வேலையை ரத்து செய்ததை எதிர்த்து தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த இந்த மேல்முறையீடு மனுவிற்கு பதிலளிக்க எதிர்மனுதாரர்களுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் பிறப்பித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. கரூரில் நெரிசலில் சிக்கி பலியான குடும்பத்தைச் சேர்ந்த 31 பேருக்கு வழங்கிய இந்த அரசு வேலையை ரத்து செய்த உயர்நீதிமன்ற மதுரை அமர்வின் இந்த உத்தரவுக்கு தற்போது உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டது. மேலும் அவர்கள் தாக்கல் செய்த இந்த மனுவிற்கு பதிலளிக்கவும் அவர்களுக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.